So welcome to Windows Server Training. So in our previous video session la இன்னைக்கு how to configure mcsa lab setup in azure portal la mcsa lab la mcsa lab னு ஒரு virtual machine வந்து azure portal la configure பண்ணியிருந்தேன். அந்த virtual machine நான் இப்போ ரிமோட்ல கனெக்ட் பண்ண போறேன். ஸோ எப்படி VM கிரியேட் பண்ணுறதுங்கிறத ப்ரீவியஸ் ஷார்ட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். இப்போ என்னோட virtual machine நான் கனெக்ட் பண்ணுறேன். PowerShell MSDSC. ஸோ virtual machine கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு virtual machineோட பப்ளிக் ஐபி தெரியணும். இந்த பப்ளிக் ஐபியை இந்த RDB விண்டோவில் காப்பி பண்ணிவிட்டு கிளிக் கனெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த virtual machine என்ன கேட்கும்னா பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேமும் பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட விஎம்மோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். நான் என்ன கொடுக்குறேன், என்னோட virtual machineோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், கிளிக் கனெக்ட் ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ virtual machine எனக்கு க்ளவுடில் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டெஸ்க்டாப் ஐக்கான் நீங்கள் வேணும்னா என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் கிளிக் பர்சனலைஸ் பண்ணி நீங்கள் இந்த டெஸ்க்டாப் ஐக்கானை கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்க்டாப் ஐக்கான் பை டிஃபால்ட்டாக இருக்காது. தீம்ஸு ஜஸ்ட்டு ரைட் கிளிக் டெஸ்க்டாப் ஐக்கான்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த டெஸ்க்டாப் ஐக்கான்ஸ் வரும். தீம்ஸில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்ன காட்டும், டெஸ்க்டாப் ஐக்கான் செட்டிங்ஸ் காட்டும். நான் என்னோடய டெஸ்க்டாப் ஐக்கான்ஸை ஆல்ரெடி கான்ஃபிகர் பண்ணிவிட்டேன். பை டிஃபால்ட்டாக இந்த டிஸ்பிசியூ கண்ட்ரோல் பேனல் ஐக்கான்ஸ் எதுவுமே இருக்காது. வெறும் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் மட்டும்தான் இருக்கும். உங்களோட டெஸ்க்டாப் ஐக்கானை கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைப்பர்-வி எனேபிள் பண்ணுறது, ஹவு டு எனேபிள் ஹைப்பர்-வி ஆன் விண்டோஸ் 10 VM இன் அஷ்யூர் போர்ட்டல். MCSA லேப் செட்டப்புக்கு நமக்கு என்ன வேணும், ஹைப்பர்-வி தான் மைக்ரோசாஃப்டோட பிளாட்ஃபார்ம், மைக்ரோசாஃப்டோட வர்ச்சுவலைசேஷன். ஸோ ஹைப்பர்-வி எனேபிள் பண்ணுறதுக்கு நான் எங்கே போகிறேன், கண்ட்ரோல் பேனல், ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் நான் என்ன போகிறேன், டர்ன் ஆன் விண்டோஸ் ஃபீச்சர் ஆன் ஆர் ஆஃப். ஸோ கண்ட்ரோல் பேனலில் சிம்பிளாக நீங்கள் போனீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ், டர்ன் ஆன் விண்டோஸ் ஃபீச்சர் ஆன் ஆர் ஆஃப், உங்களுக்கு இங்கேயே ஹைப்பர்-வி வந்துடும். ஸோ ஹைப்பர்-வின்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று மேனேஜ்மெண்ட் டூலும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும், அதே நேரத்தில் ஹைப்பர்வைசர் பிளாட்ஃபார்மும் இன்ஸ்டால் பண்ணணும். இதில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒன்று இன்ஸ்டால் ஆகுது சார், இன்னொன்று அன்செலக்ட் ஆகலை, அன்செக் ஆகலை அப்படின்னா உங்களோட virtual machineோட சைஸ் வந்து கம்பேட்டபிளாக இல்லைன்னு அர்த்தம். அதை மட்டும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணது D4SV3V virtual machine 4 core CPU 16GB RAM. இதில் உங்களுக்கு ரெண்டு பிளாட்ஃபார்மே சப்போர்ட் பண்ணும். ரெண்டு பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்ணால் தான் நீங்கள் ஹைப்பர்-வியில் MCSA லேப் செட்டப் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ என்ன கொடுத்துட்றேன், கிளிக் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ கிளிக் ஓகே கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகுனா ஹைப்பர்-வியை இந்த பிளாட்ஃபார்மில் எனேபிள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இங்கே பாருங்கள், ஹைப்பர்-வியில் எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எனேபிள் ஆகிறதுக்கு ட்ரை ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் ஹைப்பர்-வி பிளாட்ஃபார்ம் இந்த விண்டோஸ் 10 க்ளவுட் விஎத்தில் எனேபிள் ஆகிடுச்சு. ரீஸ்டார்ட் கேட்குது. ரீஸ்டார்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ இந்த ஹைப்பர்-வி எனேபிள் பண்ணக்கூடிய ஒரு செஷனை மட்டும் ஒரு செப்பரேட் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அடுத்து வந்து virtual machine லேப் செட்டப் வந்து அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.